உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கா? அப்ப இந்த வீடியோ மறக்காம பாருங்க. கொத்தமல்லிய நம்ம வெறும் வாசனை பொருள் தான் நினைச்சிருப்போம், வாசனைக்காக தான் குழம்புலயே சேர்ப்போம். ஆனா இந்த கொத்தமல்லியில சாறு சிறுநீரகத்தை சுத்தப்படுத்த மிக உதவியா இருக்க ஒண்ணு. சிறுநீரக குழால இருக்க அடைப்புகளை நீக்க பெரிய பக்கபலமா இருக்கு. கிரேக்க ரோம நாடுகள்ல கொத்தமல்லி கீரை பத்தி குறிப்புகளை வரைபடங்களா வரைஞ்சு வச்சிருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாகவே தங்கத்தை கொடுத்து கொத்தமல்லியை வாங்கின சரித்திரமும் இருக்கு. நம்ம கொத்தமல்லிய பச்சை கீரையாவும் உலர்ந்த விதைய தனியாவாகவும் சமையல்ல நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். சமையலுக்கு குறிப்பா இந்த கொத்தமல்லி விதைய மிளகா பொடி அரைக்கும் போது மிளகாயோட கார குணத்தை குறைக்க தனியாவா சேர்த்து அரைக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டுல வழக்கமா நம்ம அம்மாக்கள் இத பின்பற்றிட்டு வராங்க. அப்படிப்பட்ட கொத்தமல்லியில பல நல்ல குணங்கள் இருக்கு. குறிப்பா வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சலுக்கு கொத்தமல்லி ஒரு சிறந்த அருமருந்தா இருக்கு. கொத்தமல்லி கீரைய அரைச்சி விழுதாவோ இல்ல சாறு எடுத்தோ அப்படியே மருந்தா பயன்படுத்தலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையை எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய காலையில வெறும் வயிற்றுல குடிச்சா வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், மலம் கழிக்கும் போது ஏற்படுற எரிச்சல் எல்லாமே குணமாகும். இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க ஃபைண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம சேனல்ல வர வீடியோவை பார்க்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.